கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, 9/1/2021 உங்கள் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள் ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. என் தேவனுடைய நன்மையும் கிருபையும் அப்பா அவருடைய வாழ்க்கையில் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உங்களுடைய சமூகத்திற்கு முன்பதாக இவரை நிறுத்துகிறேன் தகப்பனே. உங்களுடைய பரிசுத்த வெளிச்சமானது இவருடைய வாழ்க்கையில் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தம் இவர் மீதும் இவர் குடும்பத்தின் மீதும் இவர் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் விடுதலையும் நன்மையும் ஆசீர்வாதமும் இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும் தகப்பனே. உங்களுடைய நன்மையான இவங்களை இவர் பார்த்துக் கொள்ளட்டும் தகப்பனே. உங்களுடைய நன்மைக்குள் மூடி மறைத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை இவருடைய வாழ்க்கையிலே கொடுங்கப்பா. இவருடைய வாழ்க்கையில் நீங்க உயர்வை கொடுங்கப்பா. சங்கீதம் 4:8 கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் என்று சொல்லி எழுதியிருக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவரை சுகத்தை தந்து ஆண்டவரை தங்க செய்கிற தேவன் அப்பா, சுகமாய் தங்க செய்கிற தேவன் நீர் தானப்பா. ஆகவே உங்களுடைய பொற்பாதத்தில் சமர்ப்பித்து இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நாம் இந்திய தேசத்திற்காக ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 9/1/2021 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியா என்னுடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. இந்திய தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் 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 இந்திய தேசத்தில் நன்மையான இவங்களை நீர் தரும்படி ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, துன்பத்திலிருந்து ஜனங்களை நீர் விடுதலையாக்கும், கொரோனா வியாதியிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்குங்கப்பா. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை தோப்பு கொடுக்கிறோம்ப்பா. அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியா ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராக இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.